ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Look at the sentences. நான் படிக்க மறந்து விட்டேன், நான் போக மறந்து விட்டேன், நான் சமைக்க மறந்து விட்டேன், நான் சாப்பிட மறந்து விட்டேன், நான் பாட மறந்து விட்டேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், மறந்து விட்டேன் அப்படின்னு இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். மறந்து விட்டேன் அப்படின்றது எப்போ சொல்வோம், பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான். கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மறந்து விட்டேன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ மறந்து விட்டேன் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா forgot. ஸோ forget அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட்டு, forgot அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட். ஓகே, இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் படிக்க மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவோம், ஐ. ஆக்சுவலாக இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். இதில் ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே இல்லை நவுனாக இருந்தாலுமே நம்ம எழுத போகிறது எல்லாமே verb to form, சிம்பிள் பாஸ்ட் ஃபார்மில் தான் எழுத போகிறோம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, நான் எழுத இங்கிலீஷில் சொல்கிறோம் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், மறந்து விட்டேன் அப்படின்னு எழுதுறோமா. இப்போ மறந்து விட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், forgot. ஸோ forgot அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். I forgot. படிக்க அப்படின்றோமா, இது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுத போறோம். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்ன, 2 + V1 னா, அப்போ 2. படிக்க என்ன சொல்வோம், ஸ்டடி. I forgot to study. நான் படிக்க மறந்து விட்டேன். இது இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், I forgot to study. நான் போக மறந்து விட்டேன். இதே மாதிரி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். நான் என்ன சொல்றோம், ஐ. மறந்து விட்டேன் அப்படின்றது என்ன, forgot. போக அதே சேம் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுங்க, 2 + V1 ஃபார்ம். கோவா போக, to go. I forgot to go. நான் சமைக்க மறந்து விட்டேன். நான் ஐ மறந்து விட்டேன், forgot. I forgot. சமைக்க இதை சொல்ல போகிறோம், டு குக். அவ்வளோதாங்க, வெரி ஈஸி. ஐ forgot டு குக். நான் சாப்பிட மறந்து விட்டேன், நான் சாப்பிடவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஐ மறந்து விட்டேன் என்ன சொல்கிறோம், forgot. I forgot to eat. I forgot to eat. நான் பாட மறந்து விட்டேன். I forgot. பாட என்ன சொல்றோம், to sing. இவ்வளவுதாங்க, வெரி ஈஸிங்க. நான் படிக்க மறந்து விட்டேன், I forgot to study. நான் போக மறந்து விட்டேன், I forgot to go. நான் சமைக்க மறந்து விட்டேன், I forgot to cook. நான் சாப்பிட மறந்து விட்டேன், I forgot to eat. நான் பாட மறந்து விட்டேன், I forgot to sing. நெக்ஸ்ட் 6th one, நான் கோவிலுக்கு போக மறந்து விட்டேன். நான் என்ன சொல்றோம், I மறந்து விட்டேன், I forgot. போக to go. கோவிலுக்கு, கோவிலுக்குவா, to the temple. ஸோ இப்படிலாம் அப்படியே ஒரு லாங் சென்டென்ஸாக மேக் பண்ணிக்கலாம். I forgot to go to the temple. நான் என்னுடைய ஃபைலை எடுத்துக்கொண்டு வர மறந்து விட்டேன். ஸோ ஆஃபீஸ் போகிறோம், ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், என் ஃபைல் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ என்ன சொல்லலாம், நான் என்ன சொல்கிறோம், ஐ மறந்து விட்டேன், forgot. I forgot. எடுத்து கொண்டு வர, அது என்ன சொல்கிறோம், to bring. என்னுடைய, my file. I forgot to bring my file. Okay, next one. நான் கதவை பூட்ட மறந்து விட்டேன். ஸோ அவசரமாக வீட்டிலேருந்து கிளம்புவோம், கதவை பூட்ட என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். அப்போ சொல்லுவோமா, கதவை பூட்டவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை எப்படின்னு சொல்லலாம், ஐ மறந்து விட்டேன், forgot. பூட்ட இதை என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில், டு லாக். கதவை, டு லாக் த டோர். I forgot to lock the door. நான் விளக்கை அணைக்க மறந்து விட்டேன். ஸோ லைட்டை சொல்கிறோமா, விளக்கை அணைக்க மறந்து விட்டேன் அப்படின்றது நான் சொல்லுவோம், ஐ மறந்து விட்டேன், forgot. I forgot. அணைக்க, to turn off, அப்படின்னா switch off, turn off. விளக்கை அப்படின்னா சொல்லலாம், the light, the lamp. I forgot to turn off the light. நான் எனது வீட்டு பாடத்தை முடிக்க மறந்து விட்டேன். I forgot. வீட்டு பாடத்தை முடிக்க என்ன சொல்லலாம், to complete. எனது, my வீட்டு பாடம், homework. I forgot to complete my homework. நான் கோவிலுக்கு போக மறந்து விட்டேன். I forgot to go to the temple. நான் என்னுடைய ஃபைலை எடுத்துக்கொண்டு வர மறந்து விட்டேன். I forgot to bring my file. நான் கதவை பூட்ட மறந்து விட்டேன். I forgot to lock the door. நான் விளக்கை அணைக்க மறந்து விட்டேன். I forgot to turn off the light. நான் எனது வீட்டு பாடத்தை முடிக்க மறந்து விட்டேன். I forgot to complete my homework. நேற்று நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நான் ஐ மறந்துவிட்டேன், forgot. I forgot. சொல்ல, to tell. உன்னிடம், you. I forgot to tell you. ஒரு விஷயத்தை, a thing. நேற்று, yesterday. I forgot to tell you a thing yesterday. நான் ஐ மறந்துவிட்டேனா, forgot. சொல்லனா, to tell. உன்னிடம்னா யூ, ஒரு விஷயத்தைனா a thing. நேற்றுனா yesterday. நேற்று நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். I forgot to tell you a thing yesterday. நான் அவருடைய பைக்கை கொடுக்க மறந்துவிட்டேன்னு, I forgot to give his bike. I forgot to give his bike. நான் ஸ்டவ்வை அணைக்க மறந்து விட்டேன். இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம், நான்னா ஐ, அதே சேம் மறந்து விட்டேன் அப்படின்னா என்ன சொல்வோம், forgot. I forgot. அணைக்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், to
turn off. To turn off the stove. நான் அவனுடைய பெயரை கேட்க மறந்துவிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I forgot to ask his name. I forgot to ask his name. 15th one, நான் அவளின் உடல்நலம் பற்றி கேட்க மறந்துவிட்டேன். I forgot. கேட்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். To ask. பற்றி என்ன சொல்வோம்? About her health. அவளின் உடல்நலம் இது என்ன சொல்கிறோம்? her health. ஓகே, I forgot to ask about her health. நேற்று நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். I forgot to tell you a thing yesterday. நான் அவனுடைய பைக்கை கொடுக்க மறந்துவிட்டேன். I forgot to give his bike. நான் ஸ்டவ்வை அணைக்க மறந்துவிட்டேன். I forgot to turn off the stove. நான் அவனுடைய பெயரை கேட்க மறந்துவிட்டேன். I forgot to ask his name. நான் அவளின் உடல்நலம் பற்றி கேட்க மறந்துவிட்டேன். I forgot to ask about her health.